கரூரில் 41 பேரை பலிகொண்ட கொடுந்துயரச் சம்பவம் தொடர்பான வழக்கில் அடுத்த மாதம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய இருக்கிறது சிபிஐ. அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். இது பற்றிய விரிவான தகவல்களை தருவதற்காக நமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகன் நம்முடைய இணைந்திருக்கிறார். வணக்கம் பால்முருகன், கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. கரூர் வழக்கு தொடர்பாக நடிகர் விஜயிடம் இன்று 2வது முறையாக விசாரணை தொடங்கி தற்போது நடைபெற்று வருகிறது. நீண்ட பல்வேறு கேள்விகளுக்கு அவர் தொடர்ந்து பதிலளித்து வருகிறார். அந்த பதில்கள் தற்போது எழுத்துப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்டு வருகிறது. ஏற்கனவே கடந்த 12ஆம் தேதி ஆஜராகி விஜய் விசாரணைகளுக்கு பதிலளித்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக இன்று மீண்டும் ஆஜராகி இருக்கிறார். இந்த நாள் முழுவதும் விசாரணை தொடரும் என்று கூறப்பட்டிருக்கிறது. இதனிடையே அடுத்த மாதம் முதல் வாரம் அல்லது 2வது வாரத்தில் இந்த கரூர் வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என்று சிபிஐ வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த வழக்கை பொறுத்த அளவில் உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு பிறகு பிப்ரவரி கடந்த அக்டோபர் மாதம் இறுதியில் சிபிஐ வழக்கை பதிவு செய்து விசாரணையை தொடங்கியது. பொதுவாக தற்போதைய வழக்கு சட்டத்தின் அடிப்படையில் 90 நாட்களில் முதல் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்பது விதிமுறை. அதன் அடிப்படையில் பிப்ரவரி முதல் அல்லது 2வது வாரத்திற்குள் இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட வேண்டும். அதன் அடிப்படையில் தான் தற்போது விஜயிடமும் விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே கடந்த 12ஆம் தேதி விசாரணைக்கு பிறகு மறுநாள் 13ஆம் தேதி அன்றே விசாரணைக்கு ஆஜராகும்படி சிபிஐ கூறியிருந்தது. ஆனால் பொங்கல் தினத்தை குறிப்பிட்டு அவர் ஒரு வாரம் அவகாசம் கோரியதை தொடர்ந்து இன்று மீண்டும் சம்மன் அனுப்பப்பட்டு அவர் ஆஜராகி இருக்கிறார். ஆகவே இன்றும் நாளையும் அவரிடம் விசாரணையை முடிக்க தற்போது சிபிஐ திட்டமிட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து விஜயிடம் நடத்திய விசாரணை அடிப்படையில் அவருடைய பெயர் உள்ளிட்டவற்றையும் சேர்த்து பிப்ரவரி 2ஆம் வாரத்துக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய சிபிஐ திட்டமிட்டு வருவதாக கூறப்படுகிறது. தற்போது வழக்கில் விஜய் சாட்சியாக சேர்க்கப்பட்டிருக்கிறார். அவரிடம் நடைபெறும் விசாரணைக்கு பிறகுதான் அவருடைய பெயர் சாட்சியாக தொடருமா அல்லது வழக்கிலும் அவர் சேர்க்கப்படுவாரா என்பது தெரிய வரும். முரசொலி, உங்களுடைய அண்மை தகவல்களுக்கு நன்றி பால்முருகன்.